வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த லெட்டரை தூக்கி வீசிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருங்க, இந்த லெட்டர் நான் எழுதுனதே கிடையாது. இதுல வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்டது ஹீரோயின் சொல்றாங்க, போதும் நிப்பாட்டுங்க. நீங்க என்கிட்ட கையும் களவுமா சிக்கினதுனால எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்க வேற யாரு மேலேயே பழி போடுறதுக்காக ட்ரை பண்றீங்க. நீங்க இப்படிப்பட்டவர் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆரம்பத்துல நீங்க என்கிட்ட ரொம்ப பேச ட்ரை பண்ணீங்க. எனக்கு கையில ஒரு பிரச்சனைனத்தோட ஓடி கைய பிடிச்சீங்க. அப்புறம் ஜன்னல் வழியா எப்ப பார்த்தாலும் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராஜா ஹீரோயினை நிப்பாட்டி, மேடம் என்னாச்சு, எங்கேயோ கோவமா போயிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அத உங்க சார் கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு. உடனே அவரும் என்னடா ஆச்சு இது அப்படின்ட்டு இங்க இருந்து போறாங்க. போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள என்னாச்சு, ரேவதி இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு போறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த லெட்டரை பார்த்தா யாருதான் கோவப்படாம போவா அப்படின்னு லெட்டரை காமிக்கிறாங்க. அப்ப அவர் லெட்டரை பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ளை இது லவ் லெட்டர் மாதிரி இருக்கு, இது நீ எழுதுனது இல்லையே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் எழுதுனது இல்ல, ஆனா இது யாரு எழுதி ரேவதி கிட்ட வச்சான்னு தெரியல. அதுக்கு ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ளை இது இப்படி ஆகிருச்சு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ரேவதியை எப்படியாவது வேலைக்கு மறுபடியும் கூப்பிட்டே ஆகணும், அவளை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ளை எனக்கும் அதான் தெரியல. எப்படியாவது ரேவதியை இங்க வேலைக்கு கூப்பிட்டாதான் நீ ரேவதிய பாக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நம்ம இப்படி ஒரு பிளான் பண்ணா கடைசியில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த வில்லி செம்ம ஹாப்பியா உட்காந்துருக்காங்க. இனிமே எம்டி எனக்கு தான் சொந்தம். எம்டிய இனிமே நான் கண்டிப்பா அடைஞ்சிருவேன். அதுக்கு தடையா இருந்தவளை நான் விரட்டி அடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த வில்லி ஹாப்பியா இருக்க. வில்லியோட ஃப்ரெண்ட் இங்க இருந்து சூப்பர் டி, இது உன்னோட பிளான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் லவ் லெட்டர் எழுதி ரேவதி கிட்ட கொடுத்தாராம்ல அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாண்டி, நான் தான் லவ் லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா எப்படி சிக்காம கொண்டு போய் கொடுத்தேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டதும் ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ணது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குடி. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, என்னையெல்லாம் கண்டிப்பா அவங்க வேலையை விட்டு தூக்க முடியாது. நான் இந்த ஆபீஸ்ல சீனியரா இருக்கேன். சோ யாரும் என்ன டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே அந்த வில்லியும், சரி எப்படியோ நீ மாட்டாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனா உன் ரூட்டு கிளியர் ஆயிட்டு, இனிமே ரேவதி இங்க இல்ல அப்படின்னா ஒன்னதான் சார் கூப்பிடுவாரு. நீ தான் சாருக்கு நிறைய ஹெல்ப் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த வில்லிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆமாண்டி, நான் தான் சாருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சரியான குழப்பத்துல இருக்காரு. நம்ம இந்த லவ் லெட்டரை எழுதவே இல்லை, அப்புறம் யாரு அந்த லவ் லெட்டரை எழுதுனது அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ ராஜா கிட்ட, இங்க பாருங்க, யாரோ இந்த ஆபீஸ்ல தான் இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொண்டு போய் வச்சிருக்காங்க, அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள நீ கவலைப்படாத, எப்படியாவது ரேவதியை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு நம்ம ஆபீஸ விலைக்கு வாங்கி இப்படி எல்லாம் பண்ணா யாரோ ரேவதியை விரட்டி அடிக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்கள சும்மாவே விடக்கூடாது மாப்பிள, நான் இப்பவே அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ராஜா கிட்ட, இங்க பாருங்க, இந்த பேப்பர்ஸை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்து எல்லாருக்கிட்டையும் அவங்களோட அட்ரஸ், அப்புறம் முன்னாடி என்ன வேலை பார்த்தாங்க, எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னு கைப்பட எழுதிட்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஏன் மாப்பிள்ள நீ அப்படி எழுதிட்டு வர சொல்ற, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, அதுக்கான காரணத்தை நான் அப்புறம் சொல்றேன், இதை மட்டும் நீங்க ரெடி பண்ணிட்டு வாங்கல அப்படின்னு சொல்ல, அவரும் சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாரு. போயிட்டு நேரா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்ட்டு. அப்போ வில்லி, இந்த வில்லியோட ஃப்ரெண்டு, அப்புறம் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வராங்க.
அவங்க வந்துட்டு ராஜாவை பார்த்து, சொல்லுங்க சார், எதுக்கு சார் எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை கூப்பிட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு சார் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு போடணும்னு சொன்னாரு. அதுக்கு அவர் கைப்பட எழுதி கொடுக்க சொன்னாரு. நீங்க உங்க பேர் என்ன, எங்க வேலை பார்த்தீங்க, இப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்க இப்ப எந்த ஃபீல்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வர சொன்னாரு. சோ எல்லாரும் எழுதுங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, சார் இப்ப எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு, நம்ம எல்லாருமே லேப்டாப்ல தான் இப்ப ஸ்டோர் பண்றோம், நீங்க என்ன சார் கைப்பட எழுதிட்டு வர சொல்றீங்க. ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க சார் வேற மாதிரி, இது வரைக்கும் நீங்க வேலை பார்த்த எம்டி வேற, ஆனா இந்த எம்டி சார் வேற. சோ சொல்றத மட்டும் செய்யுங்க, கேள்வி கேட்காம அப்படின்னு. இது கேட்டதும் அவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் எழுதி கொண்டாந்து ராஜாட்ட கொடுக்குறாங்க. ராஜா அந்த லெட்டர் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு ராஜா நினைக்கிறாரு, மாப்பிள்ளை எதுக்கு இவங்க எல்லாருக்கிட்டையும் எழுதிட்டு வர சொன்னாலும் இன்னும் புரியலையே அப்படின்னு. அந்த லெட்டர் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நேராக நம்ம ஹீரோவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, நண்பா நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் லெட்டர் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் இது எதுக்காக அப்படின்னு தான் எனக்கு தெரியல, இது எதுக்காக அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இருங்க, இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு. அந்த லவ் லெட்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் லெட்டரே எடுக்கிறாங்க. எடுத்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. வச்சுட்டு எல்லாருடைய பேப்பரையும் எடுத்து ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் நம்ம ராஜா கேட்குறாரு, மாப்பிள்ளை இதான் உன்னோட பிளானா? எனக்கு ஒன்றுமே புரியலை கொஞ்ச நேரத்தில். யாருடைய கையெழுத்து இதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க போகிற போல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம், நான் எப்படியாவது ரேவதியை இங்கே வர வச்சு அவளை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க ரேவதியை தடுத்து அடிக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணவங்களுக்கு நான் பதிலடி கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக ஒரு பேப்பர் கரெக்டாக நச்சுன்னு மேட்ச் ஆகுது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு, இது யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள இது வேற யாரும் இல்லை, வெளியில் ஒருத்தி உட்காந்துருக்கால அவ தான் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போது ராஜா இங்கேருந்து வெளியில் நேராக பிரியாவை பார்த்து, மேடம் உங்களை சார் கூப்பிடுறாரு அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பிரியாவுக்கு செம்ம ஹாப்பி. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஏய் சூப்பர்டி, நான் நினச்சேன் அந்த ரேவதி பின்னாடியே போவார், நம்ம பின்னாடி வரப்போகிறது இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா நம்ம பின்னாடி வந்துட்டாரே, இப்போ என்ன கேபினுக்கு வேற தனியாக கூப்பிடுறாரு, நான் நினச்சது நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாடி, எங்கே அந்த ரேவதி பின்னாடியே போயிடுவாரோ அப்படின்னு நானும் நினச்சேன். இப்போது ரேவதி போன அடுத்த செகண்டே உன்னை கூப்பிடுறாரு, இதுதான் சூப்பர், இனிமே உன்கிட்டேருந்து அவரை யாராலையும் பிரிக்கவே முடியாதுரி. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, ஆமாடி அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இங்கேருந்து ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோவை பார்த்து, ஹலோ சார், எதுக்கு சார் என்னை கூப்பிட்டீங்க? ஏதாவது முக்கியமான வேலையா? எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக பார்ப்பேன் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ அந்த பேப்பரை தூக்கி போடுறாரு. அதை பார்த்ததும் பிரியா சார் என்னாச்சு சார்? ஹீரோ சொல்கிறாரு, ஏய் யாருக்கிட்ட நாடகம் போடுற, என்னாச்சு அப்படின்னு. இந்த பேப்பரில் இருக்கிற கையெழுத்து உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் தானே அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அந்த வில்லி ஷாக் ஆகுறாங்க. அப்போது வில்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, இவர் என்ன இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாரு, இப்போ மட்டும் நம்ம சரி சொன்னோன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், நம்மளை இந்த வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோவை பார்த்து, சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு புரியல, என்ன லெட்டர் சார்? ஹீரோ சொல்கிறாரு, இந்த பாரு, தெரியாத மாதிரியெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கேன், அப்புறம் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், மரியாதையா நீ இப்பயே ஒத்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒத்துக்காமல் ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கேன், அது உனக்கு தான் சரியில்லை. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. ராஜா நேராக வில்லியை பார்த்து, இங்கே பாருமா, இது மாதிரி சாருக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு உன்னை விடலை அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணுறியா? இதை கேட்டதும் வில்லி அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ டக்குன்னு அந்த வில்லி அதட்டி, ஏய் இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ வில்லி டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டு, சார் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னா, வந்ததோடையே அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பொசிஷன் போட்டு கொடுத்தீங்க, நான் இங்கே சீனியராக இருக்கேன், ஆனால் என்ன அந்த வேலைக்கு உட்கார வைக்கல, அதோட அவருக்கு உங்களுக்கு அந்த பொண்ணு ஆரத்தி எடுத்தா அதை பார்த்துட்டு எனக்கு பொறாமையாகிருச்சு சார், ஸோ அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் சார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை,
நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது ரேவதி கிட்ட, ராஜா கிட்ட. இங்க பாருங்க, உடனே ரேவதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி செம ஷாக் ஆகுறாங்க. அப்போ ராஜா வந்துட்டு நேரா நம்ம ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோயின் போனை பார்த்துட்டு, என்ன இது ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு, நம்ம தான் ஆபீஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எதுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி, சார் நான் தான் ஆபீஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு, உங்க சார் கிட்ட எல்லாம் கண்டிப்பா என்னால வேலை பார்க்கவே முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், எங்க சாரை வந்துட்டு நீ ரொம்பவே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. சோ அவர் அப்படிப்பட்டவர் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் உனக்கு வந்துட்டு நாங்க போன் பண்ணிருக்கோம். உண்மையாவே அந்த லெட்டரை யாரு எழுதுனது அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதனாலதான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா சார் மேல எந்த தப்புமே இல்ல, இந்த லெட்டரை யாரு எழுதுனது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா ஆபீஸ்க்கு வாங்க. உடனே ரேவதியும் சரி நான் ஆபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆபீஸ்க்கு வராங்க. அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்காரு, வில்லி ஓரத்துல நிக்கிறாங்க. ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு ராஜாவை பார்த்து, என்னை எதுக்கும் ஆபீஸ்க்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, நீ வந்துட்டு சார் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு கோச்சிக்கிட்ட சார் மேல, பட் சார் மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கோம். ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, அப்பவே சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா முடிவெடுங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீங்க கேட்கவே இல்லை. அவ்வளவு பெரிய குற்றத்தை என் மேல போட்டீங்க. இப்போ இந்த லெட்டர் எழுதுனது நான் கிடையாது, இந்த பொண்ணு அப்படின்னு. அப்போ ஹீரோ நேரா பிரியாவை பார்த்து, என்ன வாய் பேசாம அமைதியா இருக்கா சொல்லு அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு நேரா ரேவதிய பார்த்து, மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நீங்க வந்ததோட பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டீங்க, வந்ததோட சாருக்கு ஆரத்தி எடுத்துங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பொறாமையாகிருச்சு. வந்த உடனே உங்களுக்கு இவ்வளவு சலுகை கிடைக்குதே அப்படின்னு பொறாமப்பட்டேன். உங்களை எப்படியாவது இந்த வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சேன். உங்களை வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அப்படி லெட்டர் எழுதி உங்களோட ஃபைலுக்குள்ள வச்சேன். சார் வந்துட்டு இந்த லெட்டர் எழுதல, லெட்டர் எழுதுனது நான் தான் மேடம், சார் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்போ ராஜா நேரா ரேவதிய பார்த்து, மேடம் இப்பயாவது புரியுதா, கார்த்திக் சார் அப்படிப்பட்டவர் கிடையாது, அவரு ரொம்ப ஜென்டில்மேன், எல்லாருக்கும் நிறைய வகையில உதவி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அவசியமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அப்ப ஹீரோயின் வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, நான் உங்க மேல டக்குன்னு வந்துட்டு அவ்வளவு பெரிய பழி போட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயினும், சரிங்க சார், என்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கல இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ரொம்பவே திறமையான பொண்ணு, நீங்க கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு உங்களோட ஃபைல்ஸ்ல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிய நான் எப்படி வந்துட்டு வீட்டுக்கு அனுப்புவேன்? கண்டிப்பா நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க ரொம்ப ஹாப்பியா இங்க வேலை பார்க்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, பாவம் இவர் மேல நம்ம இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ராஜா நேரா வில்லிய பார்த்து, இங்க பாருமா, இதான் உனக்கு நாங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சாரி சார், இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ராஜாவும் சரி சரி கிளம்பு அப்படின்னு சொல்ல வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லிக்கு செம்ம காண்டாகுது, இப்ப வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மள வந்துட்டு இப்படி அவமானப்படுத்துறாங்களே அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே ரொம்பவே ட்ரெண்டிங்ல